வணக்கம் டிவிகே ஆர்மி, நான் உங்கள் லாவண்யா. தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக தளபதியோட திருவிழாவா மலேசியாவில நடக்க இருக்குது. தளபதி 69 ஜனநாயகன் நம்ம விஜய் சாரோட கடைசி திரைப்படம்னு சொல்லிட்டாரு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எல்லா ஆடியோ லான்ச் மேடையிலும் நிறைய அரசியல் கருத்துக்களை பேசியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் தரையில் அரசியல் பேச ஆரம்பிச்ச உடனே மற்ற கட்சி எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி டிவிகே கட்சியை தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லார்கிட்டயும் ரொம்ப அதிகமாவே இருக்குது. சோ ஜனநாயகனுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்ல தளபதி என்ன பேசியிருக்காரு, என்ன மாதிரியான அரசியல் பேசியிருக்காரு, அப்போ நடந்த அரசியல் நிகழ்வுகளையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் இளைய தளபதியா இருக்கும் போதே நிறைய திரைப்படங்கள்ல அரசியல் பேசினாலும் இப்போ ரசிகர் மன்றம் இயக்கமா மாறிய பிறகு தளபதி தன்னோட அரசியல் ஆசைய சொல்லிய பிறகு வந்த முதல் சிக்கல் தான் காவலன் திரைப்படத்துக்கு. ஆமா, காவலன் திரைப்படம் வெளியிடும் போது நிறைய விதமான சிக்கல்கள், இடையூறுகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த காவலன் திரைப்படம் வெளிவந்தது. அதன் பிறகு தலைவா டைம் டு லீட் என ஆளும் அதிமுக கட்சிய அலற விட்டுருச்சுன்னே சொல்லலாம். அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வை எப்படியாவது நம்ம தடுத்துடணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்து விஜய் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சாங்களாம். பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினான், வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகினான் என்ற பாடல் வரிகளும் படத்தோட வசனங்களும் தளபதியுடைய பெரும் அரசியலாவே இருந்துச்சு. அடுத்ததாக லைகா தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் கத்தி. திரையிட விட மாட்டோம்னு பல சர்ச்சைகளுக்கு பின்னாடி வெளிவந்த திரைப்படம் தான் கத்தி. தளபதி விஜய் அவர்கள் தீட்டிய இந்த கத்தி தான் திமுக கட்சிய குத்தி கிழிச்சிருச்சுனே சொல்லலாம். காத்துல ஊழல் பண்ற ஊரியா இதுன்னு காங்கிரஸையும் திமுகவையும் நேரடியாக விமர்சித்து அரசியல் பேசியிருக்காரு நம்ம தளபதி. விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சனை, கார்ப்பரேட் அரசியல், இன்னும் சொல்ல போனா கம்யூனிசம்னா என்னன்னு பேசிய அரசியலால ஷார்ப்பாச்சு நம்ம தளபதியோட கத்தி. அடுத்ததாக புலி திரைப்படம். இந்த திரைப்படமும் வெளிவரும் போது நிறைய விதமான சிக்கல்கள், இடையூறுகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி தான் இந்த புலி திரைப்படம் வெளியிடப்பட்டது. அடுத்ததாக பைரவா திரைப்படம். தனியார் மருத்துவ கல்லூரியின் செயற்கையில நடக்கக்கூடிய ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக பெர்சல் திரைப்படம். இளைய தளபதி 2 தளபதியானாரு நம்ம விஜய். இந்த பெயர் தான் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் நாட்டுல ஒரே தளபதி ஒரே தலைவன் தான் இருக்கணுமா என்ன? ஆள போறான் தமிழன் உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனி எல்லாமே என்ற பாடல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்த்துருச்சுன்னே சொல்லலாம். நீ யாரு, ஒரு இனத்தோட தலைவனா என்ற வசனமும், ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படும் என்ற வசனமும், மருத்துவ வியாபாரம், ஜிஎஸ்டி வரியால மக்கள் படுற பாடு, இது எல்லாத்தையுமே தளபதி விஜய் அவர்கள் திரையில பேசியதால பிஜேபி கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்பவே கொந்தளிச்சுட்டாங்க. குறிப்பா பிஜேபியின் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் பிஜேபியின் எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஆமா, நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு பதிலடி கொடுத்து தெரிக்க விட்டுருக்காரு நம்ம தளபதி. அடுத்ததாக சர்க்கார் திரைப்படம். சர்க்கார் என்ற பேர்லயே அரசியல் இருக்குது. இது நம்ம சர்க்கார்னு பேசிய வசனத்தோடு தளபதி அரசியல் பேச்சு ஆரம்பமாச்சு. சர்க்கார்ல ஜெயலலிதாவோட இயற்பெயரான கோமலவல்லின்னு வில்லிக்கு பெயர் வச்சதுனால பல சர்ச்சைகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிவி, மிக்சி, கிரைண்டர் இது எதுவுமே எங்களுக்கு இலவசமா வேண்டான்னு திமுக, அதிமுக ரெண்டு கட்சியினரையும் விமர்சனம் செஞ்சதுனால அதிமுகவினர்லாம் ரொம்பவே கோபம் அடைஞ்சு திரையரங்க போராட்டத்துல ஈடுபட்டு பேனர்களையும் போஸ்டர்களையும் கிழிச்சிருக்காங்க. சோ நேர்மையானவர்களை தேர்தல் களத்துல இறக்கி வெற்றி பெற வச்சு சரியான முதலமைச்சரை உருவாக்கிட்டு போவாரு நம்ம தளபதி விஜய். சர்க்கார்ல ஒரு விரல் புரட்சி என்ற திரைப்பட பாடல் வாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும், உங்க தலைவனை நீங்க தேடுங்க அப்படின்ற வசனம் எல்லாமே அரசியல் தான். சர்க்கார் ஆடியோ லான்ச் மேடையில திரு விஜய் அவர்கள், நான் முதலமைச்சரா நடிக்கல, ஆனா நிஜத்துல முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தலைவன் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா மாறும். கஷ்டமான நேரத்துல ஒரு தலைவன் வருவான், அவன் நல்ல சர்க்காரை உருவாக்குவான்னு அரசியல் பேசியிருக்காரு நம்ம தளபதி விஜய். மெர்சல்ல கோயிலுக்கு எதிராகவும், பீஸ்ட்ல இஸ்லாமியருக்கு எதிராகவும், வாரிசுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும், லியோல கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் திரு விஜய் அவர்கள் இப்படி பேசி நடிச்சதாகவும் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக இளைஞர்களை புகைப்பிடிக்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக்க நினைக்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள்
விமர்சனங்கள் வச்சாங்க. அதற்கு தக்க பதிலடியாக லியோ ஆடியோ லான்ச் மேடையில நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும், அது உங்களுக்கு தெரியும் தானே நண்பா அப்படின்னு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள். அதே மாதிரி பிகில் ஆடியோ லான்ச் மேடையில திரு விஜய் அவர்கள் எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்க உட்கார வச்சா கோல்டு மெடல் எல்லாம் தானா வரும்னு பேசினது, இபிஎஸ் பேசிட்டாரு, நரேந்திர மோடியை பேசிட்டாரு அப்படின்னு பிஜேபி கட்சியினரும் அதிமுகவும் ரொம்பவே கொந்தளிச்சுட்டு போராட்டத்துல இறங்கிட்டாங்க. அடுத்ததாக லியோ நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா என்ற பாடல் வரிகளும் எவன் தடுத்தும் ஏரோட்டு மாறாதப்பா, போஸ்டர் அடி அண்ணன் ரெடின்னு லியோ பாடல்ல தன்னுடைய அரசியல் என்ட்ரிக்கு அச்சாரம் போட்டிருக்காரு நம்ம தளபதி. அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், கமல், விஜயகாந்த் இவங்க எல்லாருமே திரைத்துறையில இருந்தா வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தளபதி விஜயை பார்த்து நீங்க என்ன எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு காக்கா கழுகு கதைக்கு ரிப்ளைலே பதில் சொல்லிட்டாரு. தளபதி தான், மக்கள் மன்னர் தான். இதுவே வேற ஒருத்தர் நாளைக்கு அரசியல் வந்தா என்ன விஜய்னு நினைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த உயரத்துக்கு தான் தளபதி போக போறாரு அப்படின்றதுதான் உண்மை. அடுத்ததாக கோட் திரைப்படத்துல வெளிவந்த பாடல் பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா அப்படின்ற இந்த பாடல் முழுக்கவே நிறைய அரசியல் கருத்துக்களாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா மாறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழக கட்சியா மாறி நிக்குது. இதற்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்ல 2026 கப்பு முக்கியம் பிகிலுன்னு திரையில இவ்வளவு அரசியல் பேசியிருக்காரு தளபதி விஜய். ஆனா இன்னைக்கு தரையில ஒரு அறிக்கை விட்டதுக்கே அரசியல் வட்டாரம் தெரிக்குது. கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் திரு விஜய் அவர்களோட கையசைவுல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தளபதி 69 ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பா இருக்குது. சோ தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லாவண்யா, அன்புடன் டிவிகே ஆர்மி. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம். என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு. இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சினிமானா என்ன வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட்டு, காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே, போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். கூத்தாடினா என்ன, ஏதாவது கேவலமான ஒரு பேரா, ஏதாவது கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான். அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடியை பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும், கண்கலங்கும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே, நமக்கான ஆளா இருக்கிறானே, நாம நினைச்சத பேசுறானே, நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம். அன்னைக்கு கூத்து, இன்னைக்கு சினிமா, அவ்வளவுதான். ஆரம்பத்தில் நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும்
காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறினது என்னவோ நான் தாங்க. அப்படி மாத்தினது நீங்க தான், மக்கள் தான். என் பொசிஷன் எது, என் பொறுப்பு எது அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்றதே நீங்க தானே. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்போ அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கேயும் எப்பவும் போல உழைப்பேன், ஓய்வில்லாம அலட்டிக்காம அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும், புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. அடுத்தடுத்த களங்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம்.